சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். காதலிக்கும் போது காதலர்களுக்கு எந்த குறையும் கணக்கு படுறதில்லை. அப்படி பட்டாலும் போக போக அதை சரியாயிடும்னு தனக்கு தானே ஒரு சமாதானம் படுத்திக்கிறாங்க. ஆனா அதே குறை பூதாகரமா வளர்ந்து வாழ்க்கைக்கு சவாலாக மாறும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம திண்டாடுறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு காதலிச்சு திருமணம் பண்ண ஒரு இளம் தம்பதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட வந்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். என் பேர் யமுனா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாத என் குடும்பத்தோடு நான் வந்திருக்கேன். நான் பேசுகிறதெல்லாம் நிஜம். யமுனா, 2 குழந்தைங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுதுங்க மேடம். 6 வருஷம். வீட்டில் எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. ஆமாங்க. அம்மா பையன் வேண்டாம் சொன்னாங்க. ஆமாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் காதலிச்சிங்க. நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அலெக்சாண்டர் உங்கள் கணவரை முதலா எங்கே சந்திச்சிங்க? ஒரு எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நீங்கள் 2 பேரும் வேலை பார்த்துட்டு? ஆமாங்க மேடம், 2 பேரும். சரி. அப்போ அங்கே தான் சந்திச்சீங்க? அங்கே தான் காதல் மலர்ந்து. ஆமாங்க. ஆனால் நீங்கள் காதலிக்கும் போது இந்த மாதிரி குடிப்பாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க மேடம். தெரிஞ்சு கிணறுல போய் குதிச்சிங்க? இல்லை, அவர் சொன்னார் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாதனால தான் நான் குடித்தேன், நீ கூட இருந்தால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் மேடம். ஒரு நம்பிக்கையில் தான் நான் போனேன். வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் உலகம் அவங்க பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், அதனால தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க மேடம். அம்மான்னு கிடையாது, எல்லாருமே சொன்னாங்க வேண்டாம். உங்க வீட்டுல யாராவது குடிப்பாங்களா? கிடையாது. எங்க அப்பா இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு. எங்க அம்மா, எங்க அக்கா, நான் மட்டும்தான். ஓகே, நீங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. வீட்டுல யாருமே குடிப்பழக்கம் சொந்தத்துல அப்படி எதுவுமே கிடையாது. அதனால தெரியல எனக்கு குடிக்காரங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு. சரி, கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தது? குடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, நீ கூட இருந்தா நான் குடிக்க மாட்டேன். எங்க அம்மா அவனை மறந்துடுமா, சும்மா அவன் கூடயே போற மாதிரி இருந்தா நீ வேண்டாம், நீ போயிடு அவன் கூடிய, உனக்கு பட்டாதான் தெரியும்னதும் இவர் வீட்டான வந்தாரு பாருங்க. அப்போ ஒரு இதுல நான் போயிட்டேங்க மேடம். போன பிறகு அவர்கிட்ட காசே இல்லை. போன அன்னைக்கு நைட்டே என் கம்பலை கட்டி வச்சுட்டு அங்க ஒரு ஹோட்டல் அன்னைக்கு வச்சுட்டு போயிட்டாரு மேடம் குடிக்கிறதுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் போன அன்னைக்கே அதை நீங்க கம்மல் கழட்டி கொடுத்துட்டீங்க? ஆமா, அன்னைக்கு நைட்டு கழட்டி கொடுத்தேன். ரொம்ப காசே இல்லை அப்படின்றாரு. திடீர்னு வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? மறுநாள் காலையில செயின் கழட்டி வச்சிடறாரு மேடம். அப்புறம் நீங்க கேட்கலையா? கேட்டேங்க மேடம். இல்லை, நான் விட்டுருவேன், நீ என் கூட இருந்தா நான் கண்டிப்பா விட்டுருவேன், எனக்கு நிம்மதி இல்லாதனால நான் குடிச்சேன். சரி. அதுக்கப்புறமா அப்படியே ஆன பிறகு பாப்பா வயிற்றுல வந்த பிறகு குழந்தை போனுச்சுன்னா நான் ஏன் குடிக்க போறேன்? குழந்தை முகத்தை பார்க்கவே எனக்கு சரியா இருக்கும் டைம். வேலைக்கு போறேன், நேரம் வந்துட போறேன். பாப்பா பிறக்கிற வரைக்கும் குடி நிறுத்தல? எப்பவுமே நிறுத்தல மேடம். தினமும் குடிப்பாரா? ஒரு நாளைக்கு 4 வேளை குடிப்பாரு. அப்ப குடிச்சாதான் சாப்பாடு அவருக்கு இறங்கும். இப்போ அவர் இன்னொன்னா கூட அந்த அளவு எங்ககிட்ட வசதி இல்லை மேடம். அவரை காப்பாற்றணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்காக இல்லைன்னா கூட என் பிள்ளைங்களுக்கு வேணும் இல்லைங்களா மேடம் அப்பா. ஏன்னா நாங்களே அப்பா இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் லைஃப்ல. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? அவர் எலக்ட்ரிஷியனை வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு இருந்தாரு? ஆமாங்க மேம். எனக்கு முன்னாடியே நின்ட்டார் வேலையை விட்டு. அப்புறம் எது நம்பி போனீங்க? மேடம், குடிக்காரர் 24 மணி நேரம் குடி போதையில சுத்துவாரு, வேலை செய்ய தெரியல. ஏன்னா குடி பழக்கத்துல அந்த போதையில இருக்கும்போது வேலையும் நடக்காது, யாரும் வேலையில சேர்க்க மாட்டாங்க. மேடம், அப்ப எந்த நம்பிக்கையில போனீங்க? அவரு ஒரு நம்பிக்கை சொன்ன, நீ என் கூட இருந்தா நான் குடிய விட்டுருவேன்னாரு மேடம். அந்த ஒரு சின்ன வார்த்தையை நம்பிட்டு தான் மேடம் நான் போனேன். இந்த விஷயம் அவர்கிட்ட கேட்கவே இல்லையா நீங்க? கேட்டேன். அப்போ பேசின பேச்சு வேற, இப்போ பேசுற பேச்சு வேற மேடம். என்ன பேசுறாரு இப்போ? கேட்டோன்னா அசிங்கமா திட்டுறாரு மேடம். எதுக்கு போனதவள, இதுக்கு போனதவள, நீ நாடி கேட்கறது எல்லாம் ஆமலை மாதிரி என்ன நினைக்காத, கழுத்தை அறுத்து போட்டு போய்கினே இருப்பேன். நீ நான் என்ன கேட்குற? அடிப்பாரா? அடிப்பார் மேடம். போதையில வந்தாருன்னா அடிப்பாரு. எப்படி அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அடி நிறுத்தல? குடிய நிறுத்தல. அதான் குடி பழக்கத்துல இருக்கிறது, அந்த போதையில இருக்கிறதுனாலதான் என்ன செய்யணும்னு தெரியாம. ஆனா குடிக்கலன்னா யாருக்கிட்டயும் அமைதியா இருப்பாரு, வாய் தொடர்ந்து பேச மாட்டாரு மேடம். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் குடிக்கல, அதுதான் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுல. என்னால குடி விட முடியாது, குடி விட்டா நான் செத்துருவேன்றாரு மேடம். குடிச்சா செத்துருவாருன்னு அது யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, அதை சொல்லியிருக்கணும். டாக்டர் எத்தனை வாட்டி சொல்லிட்டாங்க மேடம், குடிச்சா அவ்வளவுதான் இவரு
மைண்ட் எல்லாம் இதுவாயிடுச்சு, நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்து இதுவே ஆயிட்டாரு அவரு. உங்க அம்மா உங்க கூட வந்திருக்காங்க, உட்காருங்க. வணக்கம். வணக்கம். பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா அது 1க்கு 100 தடவை யோசிச்சு நாளைக்கு நீங்க எப்படி வாழணும்னு தெரியாதா? அதுக்கு அக்கா கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேணாமா, நான் இப்படி இருந்தேன்மா. உங்க அக்கா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஆனா நான் எப்படி இருந்துடுறேம்மா. கணவர் வீட்டுல எத்தனை பேர்? அவங்க 4 பேர் மேடம், 4 பிள்ளைங்க. அவங்க வீட்டுல யாராவது குடிப்பாங்களா? தெரியலங்க மேடம். அவங்க வீட்டுல நீங்க இல்ல, உங்களை வீட்டுல சேர்க்கல? அவங்க வீட்டு பக்கத்துல தாங்க மேடம் இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க இங்க இப்போ வரத்துக்கே அவங்க என்ன திட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. அம்மாத்தார் திட்டுவாரு, ஏன் மச்சனை திட்டுவாங்க, பயந்துதான் இப்போ வந்துக்குது. நைட்ல இதுக்கு உயிர் திட்டுவாங்க. ஏன் உங்க வீட்டுல மாமனார் மாமியார் உங்க கூட உங்க கணவர் கூட பிறந்தவங்க யாராவது அவர் வந்து ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்க்கணும், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்? எத்தனோ இடத்துல எங்க மாமனார் சேர்த்து எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காரு மேடம். எவ்வளவு செலவு பண்ணி கூட அது விட மாட்டாரு. எங்க மாமனார் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம். ஒரு டி அடிக்ஷன் சென்டர்னு ஒண்ணு இருக்கு, அங்க தூக்கிட்டு போய் போட்டுறணும். அங்க பைத்தியக்கார மாதிரி கத்துட்டோம், கையெல்லாம் கட்டி வச்சுட்டு உட்கார வச்சிருவாங்க ஒரு இடத்துல. அவங்க பையனை பிச்சு குத்துறா, இதுக்கு சாப்பாடுலாம் போட மாட்டாங்க, தெட்டி அமைச்சிருவாங்க. அப்ப எங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். இல்லைம்மா, என் பையனை போயிட்டான், நீ போயிடு. 2 பசங்க. எங்க வீடும் ரொம்ப சின்ன வீடு மேடம். அக்கா வேலைக்கு போனா தானே எங்களுக்கு, அவ ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் இருக்காது. நீங்க வேலைக்கு போறது இல்ல? சின்ன குழந்தைய வச்சிருக்க மேடம். ஒரு 2 நாளா போனேன், பாப்பாக்கு ஒரே ஃபீவர். அந்த ஆயம்மா கிட்ட இருக்கவே மாட்டானா, இப்ப வெளியே இருக்கிறான் ஒரே ஃபீவர்ல. அப்ப உங்க கணவர் சுத்தமா வேலைக்கு போக முடியாது மேடம் அவரால. அந்த அளவுக்கு ஒரு வேலை குடிக்கலன்னா கூட இப்படி இப்படி ஆயிடும். காசு கொடுக்கலாம், மூஞ்சி சண்டை போடுவோம், அடிக்குவோம். குடி பழக்கம் வந்து ஒரு பழக்கம் சொல்றதுல ஒரு நோய். நாங்க எப்பவுமே சொல்றது இது ஒரு நோய். நோயை குணப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் போடுவாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது. தூக்கிட்டு ஒரு நோய் சரி பண்ணோம்னா தூக்கிட்டு ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல, ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல 3 மாசமோ 6 மாசமோ அவங்க சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து சரியா இருக்க முடியும். அங்க போயிட்டு கூட வந்து அடக்கி வச்சுன்னு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ண முடியும் உன்னால? அதுதான் அது அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு 6 மாசம் வச்சுட்டு 4 மாசம் அவங்க எடிக்ஷன் எப்படி இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு இந்த எடிக்ஷன். இப்போ உங்க கணவர் சரியாயிட்டா போதுங்கிறீங்களா? அந்த வேலை கிடைக்கல மேடம் முக்கியமா. இல்லம்மா, வேலை எங்கிருந்து கிடைக்கும் நான் கேட்குறேன். எந்த நம்பிக்கையில வேலை கொடுப்பாங்க? குடிச்சிட்டு வந்து உங்க கணவரோட ஹிஸ்டரி பார்த்தா இருக்கிற இடத்துல கலாட்டா பண்ணுவாரு. ஆமாங்க மேடம். எங்க போனாலும் கலாட்டா பண்றாரு, குடிக்காம இருக்க முடியாது. நீங்க பிரசவத்துக்கு போகும்போது கூட ஹாஸ்பிட்டல்ல வந்து அதான் சண்டை போட்டாரு. செக்யூரிட்டிக்காரங்களுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்தாரு, சரக்கு வாங்கி கொடுத்தாரு. உள்ள இருக்கவங்க பாட்டில் எல்லாம் சொன்னாங்க, என்னமா பயங்கர எப்படிமா அந்த பொண்ணு லவ் இருக்கிறவங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு உடனே எங்க பொண்ணு பிச்சு குச்சிச்சு ஸ்டேஷன். எங்க அம்மா வடி அந்த அம்மா போலீஸ்காரங்க ஒரே குத்து மாதிரி இருக்கும். அதை சாப்பிச்சுன்னு என் பெரிய பொண்ணு கிட்ட சண்டை போனான். உங்க அம்மா என்ன பிச்சு குச்சிச்சுடி அப்படி. நானே பெரிய ஆபரேஷன் பண்ணணும், குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாது. அப்ப வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தோடனே ரொம்ப அழுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேடி எடுத்துமே சொல்லிட்டு அழுது குழந்தைக்கு வயிற்றுல தண்ணி இல்லாதட்டு ஆராசத்துக்கு போனா காப்பாற்ற முடியாது பாப்பாவை, காப்பாற்ற முடியாது பாப்பாவை அப்படின்ட்டு ஒரே சண்டை. அந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்து இவங்ககிட்ட தொல்லை பண்ணும்போது எனக்கு ஒரு பக்கம் பயம், இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே 2 பேரையும் காப்பாற்ற முடியாது. அப்போதான் சண்டை போடும்போது நான் சொல்லிட்டேன் அந்த மேடம் கிட்ட, இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து நானே பயத்துல இருக்கிறேம்மா, இந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. அப்புறம் அவங்க திட்டினாங்க, என்னான்னு பண்ணி அந்த பொண்ணை போய் லவ் மேரேஜ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு எஃப்ஐஆர் போட்டுருவேன் இதுக்கு மேல உன் மேல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க மேடம், அதுக்கப்புறம் நாங்க கொடுக்கல. பயம், எங்களை வந்து மாட்டுவான் அடிப்பான் பயம். நான் வயசாந்து எனக்கு யாரும் இல்லம்மா, அண்ணாத மாரி கிடக்கலாம். அந்த பயத்துலயே நாங்க வரது. எங்க பெரியம்மால கூட சொன்னாங்க, எங்க அண்ணா எல்லாம் ஐயோ என்னான்னு பொண்ணு போய் அந்த மாதிரி பாக்குது. எங்க பெரியம்மா பார்த்த அன்னைக்கே சொன்னாங்க, என்னம்மா அவனுக்கு அவ்வளவு வாய் இருக்குது, போன்ல ஒரு நாள் பேசுறோ அப்படின்னா பெரியம்மாலாம். இப்பதான் அனாவசியமா பேசுவான். உங்க வீட்டுல யாருமே போய் உங்க சொந்தத்துல அண்ணனுங்க பெரியவங்க ஆம்பளைங்க யாராவது போய் அவர்கிட்ட பேசல? யாருமே இல்ல, அண்ணன் இல்ல, அண்ணாத மாரி நாங்க கிடக்குறோமா எங்கண்டோ. அது இல்லாதான் அவங்களுக்கு வந்து எங்க அக்கா எங்க மாமால இவங்களை பாத்துட்டு எங்க பெரியம்மா பசங்களா பாத்துட்டு இவர்கிட்ட பேசினாலும் செட் ஆகாது, இவரு அனாவசியமா நம்மளே பேசுவாரு. அதனால நான் பேச விட்டதும் கிடையாது. இவரு எங்க அக்கா சொல்லிச்சு, அம்மா நல்லவன், நம்ம அப்படி
சொன்னா கூட கேட்கலாம். அவன் தான் வேணும், அவன் தான் வேணும்னு போயிட்டு நான் என்னம்மா பண்றது? பெரியப்பா பசங்க இப்ப கூட சொல்லுவாங்க, என்னான்னு அந்த பொண்ணு நம்பி போச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்ட பொண்ணு வாழ்க்கையில, அன்னைக்கே அம்மா எல்லாம் சொன்னாங்களே, எதுக்கு அந்த பொண்ணு போச்சு? பெரிய பொண்ணு இப்ப கவலைப்படுது. நான்மா இந்த மாதிரி அதெல்லாம் அது வாழ்க்கையே வேணாண்டு நான் இப்படியே இருந்துடுறேம்மா, ஏம்மா எனக்கு கல்யாணம்ன்ற எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. வாழ்க்கையில சில நேரத்துல அப்பா அம்மா சொல்லும்போது அது தவறாக தெரியும். ஆனா கஷ்டப்படும் போது அவங்க சொன்னது எவ்வளோ சரியான இருந்தது, 100க்கு 100 உண்மைன்னா அது அப்புறம் தெரிய வரும். காதல் திருமணம் பண்ணிட்டு அம்மா பேச்சு கேட்காம, வீட்டுல மற்றவங்களோட பேச்சு கேட்காம நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. குடி பழக்கத்துக்கு ஆளான அலெக்சாண்டர் வந்திருக்காரு. என் பெயர் ஜேவி அலெக்சாண்டர். நான் சென்னையிலிருந்து வருகின்றேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். உட்காருங்க அலெக்சாண்டர். எந்த வயசுல குடிக்க ஆரம்பிச்சீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேடி ஒருத்தங்க சாராயம் விற்றுட்டு இருந்தாங்க. படிக்கும்போது எனக்கு அது என்னன்னு தெரியாது. எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் சும்மா என்ன சாப்பிட்றாங்க, ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இண்டிவிஜுவலாக வந்து ஒரு நாள் வந்து நான் எங்கே கிடைச்சது உங்களுக்கு? வீட்டு பக்கத்துலேயே எங்கே வந்து சாராயம் விற்றுட்டு இருந்தேன். வீட்டு பக்கத்துலேயே சாராயம் வித்துட்டு இருந்தாங்க? சாராயம் விற்றுட்டு இருந்தேன். ஸோ ஏதோ சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு என்ன உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்களா கையில்? இல்லை மேம், ரொம்ப சின்ன பையன்றதுனால என்ன கேர் பண்ண மாட்டாங்க. என்ன அவங்க மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. சரி, சின்ன பிள்ளைன்ற மாதிரி. சரி, பட் கொடுக்கும்போது அவங்க தெரியணும்ல சின்ன பையன். அவங்க யாரும் கொடுக்கல. நானே வந்து அவங்க என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒலிக்க வச்சிருந்தேன். நானே ஒரு நாள் எடுத்து என்னதான் இருக்குன்னு பார்க்கணுன்ற மாதிரி. அப்போ அது பிடிச்சிருந்ததா? ஆமாம், அது அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி எனக்கு யாரும் வந்து இண்டிவிஜுவலாக யாரும் சொல்லி தரல, எதுவும் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. பட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சாப்பிடும்போது உடம்புல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு மூமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சேன். பட் நீங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அப்பா அம்மா உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி மேம் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனால் வீட்டுக்கு போக மாட்டேன். இல்லைம்மா, எவ்வளோ நேரம் போகாமல் இருப்பீங்க? இல்லை, ஆக்சுவலாக ஸ்கூல் போகும்போது கொண்டு போனோன்னு சொன்னால் அப்போல்லாம் வந்து அதிகமாகலாம் சாப்பிடணும். சும்மா கொஞ்சோண்டு வேணா அந்த மாதிரி சும்மா லைட்டாக. அது வீட்டில் பையன் எப்படி இருக்கானா முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க அம்மா. ஒரு சின்ன மாற்றங்கள் பசங்க கிட்ட இருந்தாக்கா முகம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைம்மா, பொதுவாக வந்து நம்ம வீட்டில் 3 வீடு இருக்குமாங்க. நான் எப்பவுமே அம்மா அப்பா இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். நான் எப்பவுமே தனிமையை விரும்பக்கூடிய ஒருத்தன். சரி. ஸோ பின்னாடி வீட்டில் எப்பவுமே தனியாக இருப்பேன். புக்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் ஏதோ இருந்தாலும். ஏன்? அப்பா அம்மாவுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருக்குது. சரி. ஸோ நைட்டில் வந்து எப்பவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து பேசுவாங்க. ஸோ எனக்கு அது ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் பார்த்தா கூட அது நைட் ஃபுல்லாக மைண்டில் அப்படியே ரீஒர்க் மாதிரி அப்படியே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். சரிங்க. ஸோ அதனால் வந்து நான் தனிமையை கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ தனிமை லைக் பண்ணாலும் அப்போ அதுதான் இன்னும் ரொம்ப வசதியாக போச்சு சொல்லிட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக. அப்போ கேட்கறதுக்கு யாருமே இல்லை, ஆள் இல்லை. பார்க்கறதுக்கு நைட் குடிச்சிட்டு வந்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இல்லை, நைட்டுலாம் சொல்ல முடியாது மேடம். டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, எப்போ அது அந்த 10th படிக்கும்போது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு 1.5 அந்த ஒரு வீக்கில் வந்து 1 days ஒரு 2 days அந்த மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஆனால் 24 மணி நேரம் குடி பழக்கம் எப்போ வந்தது? இல்லைம்மா, அந்த மாதிரி வந்து கான்செப்ட் வந்து நான் ஐடிஐ படிக்கும்போது வந்து கிளியராக எல்லாமே விட்டுட்டேன். எப்போ விட்டீங்க? ஐடிஐ முடிச்சு 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த பீப்புள் ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து நம்ம இடத்துல வந்து 146 பேர் விஷ சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸில் வந்து முக்கியமாக அந்த இடத்துல சாராயன்ற ஒரு அப்ஸ்டானிங்கே ஃபுல்லாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி. ஸோ அந்த இடத்துல கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்க்ளூடிங் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. சரி. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணால் 2 வருஷம் ஐடிஐ படிக்கும்போது வந்து கிட்ட கூட போகிறதில்ல. அதுக்கப்புறம் டிப்ளமா ஜாயின் பண்ணேன். டிப்ளமா EEE. சரி. டிப்ளமா போய்ட்டு அதுவும் ஃபஸ்ட் இயரில் வந்து எதுவுமே இல்லை. EEE பண்ணியிருக்கீங்க? ஆமாம். EEEல 3 அரியர்ஸ் இருக்குது, நான் கம்ப்ளீட் பண்ணல. சரி. அது ஃபைனல் இயரில் வந்துட்டு மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணல. மறுபடியும் அந்த பழக்கம் மறுபடியும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பழக்கத்தை இருக்கிறதுனால உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. யமுனாவை எப்போ சந்திச்சிங்க? கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணேன். சரி. அங்கே மெயின்டெனன்ஸில் எலக்ட்ரிக்கல் டிவைசர் என்னுடைய கண்ட்ரோல் வந்துட்டு 545 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில். ஃபுல் டோட்டல் எலக்ட்ரிக்கல் டிவைசர் நான் வந்து அந்த இடத்துல. சரி. ஸோ அந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கீங்க. எந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் நான் தான் பதில் சொல்லிடணும். ரொம்ப கான்செப்டான ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மெத்தட் இது. எல்லாமே வந்து பெடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நியூட்ரல் ஒரு கட் ஆகிட்டா கூட கிட்டத்தட்ட 4 பேரும் க்ளோசிங் பாயிண்டில் விளையாடு. அப்போ வந்து ரொம்ப சின்சியரிட்டாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ எம்னா வந்துட்டு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஃபோர்வில் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு அவங்களால எந்த உதவியும் பண்ண முடியல.
எதாச்சும் நாங்கள் 2 பேரும் பேசணும், 2 பேரும் ஒன்றா விரும்புகிறேன்னு சொன்னால் அவங்களும் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. சரிம்மா நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்சம் அவங்க என்ன பெற்றோன்னா கொஞ்சம் கோவம் இருந்தது அவங்களுக்கு. என்னப்பா அந்த மாதிரி வந்து கேட்குறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியில் விசிறி அடிச்சிட்டாங்க. வீட்டில் இல்லை, நீ வெளியே போயிடுறீ, அவன் தான் வேணும்னா அவங்க கூட போயிடு, நான் தான் வேணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது உங்க கூட வந்துட்டாங்க. அதனால வந்து ஆனா உங்களுக்கு வேண்டாம் சொல்றதுக்கு காரணம் நீங்க குடிப்பீங்க, அதனால தான் வேண்டாம். இல்லைம்மா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ஸ்டா நீ சொல்கிறேம்மா. நான் அந்த அம்மா கூட வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு அவங்க நல்லா தெரியும். என்னுடைய பர்த்டேக்கே வந்துட்டு அவங்களை நிற்க வச்சுட்டு ஒரு ஒயின் ஷாப் போய் குடிச்சிட்டு வந்தேன். அதுவும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வரும்போது என்ன பண்ணால் அந்த மாதிரி ஒரு கம்பில் ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தாங்க. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அந்த மாதிரி நடுவில் வந்து என்ன பண்ண பேக் தூக்கி காமிச்சிட்டாங்க. என்கிட்ட என்ன சொல்கிறது, திருப்பி போனால் அந்த பொண்ணு போக மாட்டேங்குது. என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னு சொன்னால், இந்த கம்பல் கட்டி என்ன வச்சுக்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி எனக்கு வேறு வழி இல்லை. சரின்ட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட் டைம் அந்த கம்பல் வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா அந்த மாதிரி நான் கூப்பிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்பா நான் சொன்னாங்க, டிஃபன் வாங்கி கொடுத்தியடா அப்படின்னு. டிஃபன் வாங்கி கொடுத்தம்மா அப்படின்னு சொன்னேன். சரி வீட்டில் உட்கார வைத்தம்பி அப்படின்னு சொன்னாங்க. என்ன இருந்தால் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா மறுநாள் காலையில் கேட்குறேன், அப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நீ தேடிட்டப்பா, நீயே பண்ணிக்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு, அந்த வீட்டில் இருக்க முடியாது. எனக்கு மேலே அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, பெரிய அண்ணன் இருக்காங்க. ஸோ அண்ணனை வச்சுட்டு நான் அந்த இடத்துல இருக்க முடியாது. என்கிட்ட அந்த டைமில் வந்து காசும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போது அம்முக்குட்டிமா அந்த மாதிரி ஒரு செயின் வச்சு நம்ம என்ன தனியாக ஒரு வீடு பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொன்னோம். சரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து செயின் கேட்டு கொடுத்தாங்க. அந்த செயின் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று, கதிர் வீடுன்னு ஒரு கிராமத்தில் பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு, மிச்சம் இதில் இந்த மளிகை அந்த அது வீட்டுக்கு தேவையான என்ன தேவையோ அந்த மாதிரியான பொருட்கள் வாங்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் ஒரு 3 மாதம் வந்து அந்த இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஹெட்மாஸ்டர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அப்பா ஒரு 30,000 கொடுத்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அந்த பணத்தை வச்சுட்டு எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்துலேயே என்ன பண்ணோம், ஒரு வீடை வாடகை எடுத்துட்டு 30,000 கொடுத்ததெல்லாம் குடிக்காக தான் மேடம் அழிச்சாரு. ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கினாரு, ஒரு கட்டில் வாங்கினாரு, ஃபுல்லாக குடிச்சு குடிக்காகவே அழிச்சாரு மேடம். எனக்கு ஒரு சின்ன ஒரு கிராம் கூட எனக்கு வாங்கி போட்டது கிடையாது. அவர் என்னுடைய செயினோ என்னுடைய கம்பல் வச்சுட்டு கூட எனக்கு ஒரு தாலி வாங்கி தரல. லவ் பண்ணும்போதே 2 மோதிரம் வச்சுட்டாரு மேடம். அப்போ கூட நான் எப்படி இருந்தேனே தெரியல மேடம். பைத்திய கட்சி மாதிரி இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் நல்லா தெரியும், ஒரு பைத்தியம் மாதிரி அந்த மாதிரி. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்மா. இப்போது அஸ் எஜுகேஷன் பீப்புள்னும் போது இந்த மாதிரி டீ கேட்டில் போயிட்டு என்ன பண்ணுவோம், சுடு தண்ணின்னு பிடிச்சின்னு வருவாங்க. நான் அதே வந்து மினரல் வாட்டர் என்ன பண்ணுவோம், 35 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவேன். 35 ரூபா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு தண்ணி பிடிச்சி டீ கேட்டில் சூடு பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு வந்து ஆக்டிவிட்டீஸாக வந்து என்ன எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு எந்த டேப்லெட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, டேப்லெட் குடிச்சிட்டு வந்து இப்படி தட்டி விட்டு அப்படி எல்லாம் கிடையாது மேடம். இவர் பேசுறது வேற, குடிக்காத வந்து பேச சொல்லுங்க பாக்கலாம். அவர்கிட்ட அம்மா பேசிட்டு இருக்கலாமா, நீங்க பேசணும் என்ன பேசுனாமா, குடிக்காதப்போ பேசி பாருமா. உண்மையை நிஜங்கள் சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்கம்மா, நான் போய் சொல்லலாமா, உண்மை ஓப்பனா சொல்றேன். அதாவது அப்பானுடைய கேரக்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் 4 பேருமா, நாங்கள் 4 பேருமே வந்துட்டு சாப்பிட்டுமா இல்லைன்னு சொல்லி நைட்டு 2 மணி ஆனாலும் சரி அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை ரெடி சாப்பிட்டே இல்லைடான்னு சொல்லிட்டு 4 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதுவரை அப்பா சாப்பிடவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டில் அப்பானுடைய மைண்டில் அதே மாதிரி தான். இந்த அம்மாவுக்கு தேவையானது இது ஒன்று சொல்லிட்டு செய்ய முடியாது மேம். என்னால் இவ்வளோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இவ்வளோ டேப்லெட் செலவு பண்ணுறேன். நான் இவ்வளோ உதாரணத்துக்காக சொல்கிறேன். சாதாரணமாக வந்து டீ கடையில் போயிட்டு ஒரு பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது என்னன்னா ஆவியில் போயிட்டு என்ன பண்ணுவோம், சரி ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தரக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் ஒரு கால்குலேஷன், அதெல்லாம் சொல்ல முடியும். வீட்டுல வந்து பாருங்க மேடம், உங்களுக்கே சந்தேகம் வரும். ஃபுல்லா பாட்டிலுங்க, குழந்தை இருக்கும், காலையில 6 மணிக்கு எஞ்சி குடிப்பாரு. நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? அவங்க அப்பா அம்மா சொன்னா கூட அடங்க மாட்டாரு. அப்ப எங்க போய் சொல்ல முடியும்? உங்க அதனால தான் மேடம் இங்க வந்தேன். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஒரு தீர்வு வரட்டும் தான் மேடம் வந்து. நான் இப்ப கூட பயந்து தான் வந்தேன். எனக்கு குடிக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி பேசுறது வேற மேடம் சொல்றாரு. நான் சரியில்லைன்னு சொல்றல, என் கூட போயிடாண்டி. நீங்க உங்களை நம்பி வந்தா நம்பி தானே மேடம் வந்து. நானு யாரு என்ன சொன்னாலும் சொல்லுங்க. எதுக்காக நம்பி வந்தா? நீங்க என் கூடயாச்சும் போயா, இங்கே இருக்கிற போ, வீட்டுக்கு போய். யார் வீடு வசதி இல்லைன்னு தெரியும் உனக்கு, நான் எங்க போவேன்? கேர்ள்ஸ் வந்து அழுதுனால வந்து அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? தப்பா அப்படி இல்லைங்க. சில நேரத்துல போதையில என்ன சொல்றோம் அது தெரியாம நீங்க போதையில வந்து பேசுறாங்க மேடம். ஐயோ இவங்களுக்குள்ள இருக்கியான்னு கேட்பீங்க. ஒரே ஒரு சின்ன அப்ளிகேஷன்மா, இப்ப பேசுறதுலாம் இப்படி இங்கிலீஷ்ல கிழிப்பாரு. நாங்க வந்து பார்த்தாதான் தெரியும். குடும்பமா அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நைட்டு குடிச்சு கீச்சிட்டு இந்த இடம் ஒரு ஸ்டவ் பின் போடுவோம் பாருங்க, அதுல இப்படி வச்சு அறுத்துட வேண்டிய அறுத்து போட்டு போயிதான் இருப்பேன். என்ன பண்ண? ஓகே, அவர்கிட்ட பேசி முடிக்கிறேன். அலெக்சாண்டர், நீங்க சொல்லுங்க. குடி பழக்கம் உங்களுக்கு இருக்கு, நீங்களே சொல்றீங்க எனக்கு பழக்கம் இருக்கு. ஆமாமா, கண்டிப்பா.
எவ்வளோ நாளாக நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க? ஆமாம், ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டேன். இண்டிவிஜுவலாக எல்இடி எல்சிடி என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் யார் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் ரிடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அப்போ தான் எதாவது வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. இண்டஸ்ட்ரின்ற மாதிரி போயிட்டு ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. சரி, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து நமக்கு சரியான ஹெல்ப்லெஸ் என்னால் பண்ண முடியல. ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சாப்பாடு கூட மேடம் போட முடியாது. அவங்க அப்பாவுக்கு எத்தனை நாள் நம்பி இருக்க முடியாது. எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்னோட உடம்பு வந்து ஒத்துழைக்கலாமா? எதுக்கு? ஏன்னா என்னால வந்து அப்சன்ட் நிக்க முடியாது. சர்வ் பண்ண பாருங்க அந்த குடி. ஆமாமா, இதான் உண்மையான விஷயமா. அதான், சோ குடி உங்களுக்கு இருக்கு. ஆமாமா, குடி பழக்கம் இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளும். கண்டிப்பாமா, உண்மைமா. அப்போ ஏன் அதை விடணும்னு உங்களுக்கு தோணல? விடணும்ன்றது ட்ரை பண்ணிருக்கேன் நிறைய வாட்டி. ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் கண்டிப்பா இல்லம்மா, அந்த அளவுக்கு வசதி இல்லம்மா. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல வசதி பார்க்க மாட்டாங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? மேக்ஸிமம் குவார்டர் சாப்பிடுவோம். இல்லங்க மேடம், காலையில கோட்டர் மேடம் நான் சொல்றேன் பாருங்க மேடம், மத்தியானம் கோட்டர், சாயங்காலம் கோட்டர், நைட் கோட்டர். 110 ரூபாமா, அதுவே ஒரு பெரிய விஷயமா எனக்கு. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் அடிக்கிறீங்க. ஆமா. எவ்வளவு அது? ஒரு 110 ரூபா இருக்குமா. 110 ரூபாய். ஒரு மாசத்துக்கு ஒரு 3000 சாரி 3100. ஓகே. ஒரு வருஷத்துக்கு 30,000. 10 மாசத்துக்கு 31,000. 12 மாசத்துக்கு 36,300. 36,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு உங்க குடி பழக்கத்துல நீங்க போடுறீங்க. 36,000 ரூபாய் நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா உங்க 2 பசங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல நீங்க சேர்க்கலாம். ஃபீஸ் கூட கட்ட முடியல மேடம். சொன்னது எல்லாம் நீங்க ரியலிஸ் ப்ரூவ்மா. பட் ஆனா வந்து நான் உண்மையை காசு கொடுத்து சாப்பிட்றதில்ல. எல்லா ஒயின் ஷாப்லயும் வந்து டெக்னிக்கலா வந்து இருக்க லேம்ப்ல இருந்து அவங்க சர்வீஸ் பண்றதுனால எனக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணா அந்த லேம்ப் சரி பண்றதுனால எனக்கு பணம் தர மாட்டாங்க. ஏதாவது வாங்கிட்டு போனா ஏன் அங்க மட்டும் தான் நீங்க சொல்றீங்க? அங்க மட்டும் தான் ஏன் வேலை பாக்குறீங்க? அதுலதான் அடிக்ட் ஆயிட்டோம். அதுக்குதான் அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, ரீஹாபிலிட்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அப்ப நீங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்க? கண்டிப்பாமா, அதுக்காக தான் வந்திருக்கேன். அவர் அந்த குடி பழக்கத்துல இருந்து வெளியில வரணும். அவர் சொல்றாரு மேடம், அப்படி என்ன சாவடிச்சலான்னு பாத்தியா நீ? எல்லாரும் ஆம்பளமா நான் கிடையாது, கை தடுத்து போட்டு போய்க்கினே இருப்பேன். எவ்வளவு அழகான பொண்ணு தெரியுமா? உனக்கு வந்து நிஜம் சொல்றதுதான் சொல்ற. நீ பேச நேத்து எங்க அம்மா மேடம் கோபத்துல தப்பு இல்லையா? ஏதோ 6 வருஷம் வார்த்தை வந்து நம்ம மேடம் ஒரு நிமிஷம் பாருங்க மேடம். 6 வருஷம். சரி மேம். 6 வருஷத்துல உங்க குடும்பத்துக்காக நீங்க நான் இது பண்ணியிருக்கேன் உங்களால சொல்ல முடியுமா? என் 2 பசங்களுக்காக நான் இது பண்ணியிருக்கேன், என் மனைவிக்கு நான் இது வாங்கி கொடுத்துருக்கேன், என் வீட்டுக்காக நான் இது பண்ணியிருக்கேன், உங்களால சொல்ல முடியுமா? நிறைய இருக்குமா? 6 வருஷமா ஒரு நைட் இவன் கேட்டுன்னு இருக்காரு. சொல்லி காமிச்சா நான் மனுஷன் இல்லம்மா, நான் வேண்டாமா. 2 நாளா நான் வேலைக்கு போனேன். என் பையனுக்கு ஒரே ஜுரம். எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா பொண்ணு குழந்தைய பாத்துக்குமான்னு. எங்க அம்மா கேக்குறான், புறம்போக்கே என்னடி நினைச்சுக்கிற? ஏய் பின்னாடி வாடி, அவங்க வயசு எனக்காக கஷ்டப்படுறாங்க. கேளுங்க சொன்னாரா? செருப்பு எடுத்து அடிக்க சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். உடம்பே சரியில்லம்மா, அடிக்க சொல்லுங்க. ஏஞ்சி வந்து உண்மையாதானே நேருக்கு நேர் பேசுறேன் சொன்னீங்களா? நான் போய் பேசினா அடிக்க சொல்லுங்க. இதே இடத்துல பின்னாடியே தேத்தி போடி அடிக்க சொல்லுங்க. இதே சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் சொன்னீங்க? நீ சொன்னியா இல்லையா? இருங்கம்மா, அதான் சொல்றேன். ஏன் சொன்னாங்க கேளுங்க. சொல்லுங்க. உங்க வேலைக்கு போயிட்டாங்க குழந்தை விட்டு. சரி. அன்னைக்கு பாப்பாக்கு லீவுன்னு தெரியும். சரி. பால்வடியில 3 நாள் அம்மா இறந்துட்டான்னு சொல்லிட்டு 3 நாள் வந்து ஸ்கூல்ல இல்லைன்னு எல்லாரும் உடனே தெரியலன்னு சொன்னா சும்மா சொல்லாங்க. குழந்தை ஆசைப்பட்டுக்குது மேடம், பால்வடி அண்ணா போனோம். தப்பா மேடம்? சின்ன பிள்ளை, அது கால் வலி, கீழே வந்துட்டு கையில ஒரு அடிபட்டு இருக்காது. என்ன கூப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. அது ஏற்கனவே கை வலின்னு சொல்லிட்டு நான் பண்ண வீட்டுல இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் பென் ஒன்று வாங்கி கூட அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்காக போயிட்டு நான் பால்வரில நடக்க வச்சுட்டு போயிட்டு எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். பால்வரில விட்டு வரலாம், பால்வரில விட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கு ஒரு குழந்தைய பாத்துக்குதான் உங்க கூப்பிட்டாங்க. வீட்டுல இருக்க வேண்டியதான். உங்களுக்கு காலையில டீ வாங்கி கொடுத்துட்டு சொல்லு மரியாதையா போட்டு உங்களுக்கு சுகர் டேப்லெட் சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு சுகர் டேப்லெட் கொடுத்து எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு படுக்க வச்சுட்டு பாப்பா வீட்டுல உட்காந்து பயங்கரமா பாத்துக்கணும்னு சொல்லி நான் பேப்பர் படிச்சுட்டேன். திரும்பி பாக்குறேன், இங்க நடந்து போறாங்க. எங்கம்மா போறேன், கடைக்கு தான் போவாங்க போல இருக்குது. குழந்தை ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறேன். அவ்வளவு தூரம் பிள்ளைய வந்து நடக்க வச்சு அடிப்பட்ட பிள்ளைய வந்து கூப்பிட்டுனப்ப அங்கிருந்து போறாங்க. எனக்கு வந்து மனசு தாங்களே, ஒரு
குழந்தைக்கு இது மாதிரி இருந்தால் அப்போ வந்து ஏன் பிள்ளை அந்த மாதிரி ஏன் கூட்டு சுற்றுனா பாலடி கூட்டு பாலடி தான் 3 நாள் கவர்மெண்ட் லீவ். எங்க அம்மா கிட்ட கேட்டாரா அதோ எங்க தம்பி வந்து ஒரு பாட்டில் குத்து இப்ப நான் கேக்குறேன் உங்ககிட்ட அலெக்சாண்டர், உங்க அம்மா அந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா உங்க அம்மா இருங்க உங்க அம்மா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா உங்க அம்மா கிட்டே இந்த வார்த்தை வச்சு தான் பேசுவீங்களா? ஒரு விஷயம் சொல்லிக்கிறேம்மா, நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேருமா. எனக்கு அக்கா இல்லை, தங்கச்சி இல்லைம்மா. சரிங்க. எனக்கு முதல்ல பிறந்த தெய்வம் மாதிரி என் பொண்ணுமா. சரிங்க. அந்த பிள்ளைக்கு வந்து எதுவானாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. சரிங்கம்மா. சிம்பிளான விஷயம், நீங்க காதலிக்கும் போது யமுனா கிட்ட என்ன சொன்னீங்க? நீ கூட இருந்தா நான் குடிக்க மாட்டேன் சொன்னீங்களா இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்களா, நான் ஓப்பனா சொல்லிட்டேம்மா, பர்த்டேக்கே வந்து நிக்க வச்சுட்டு ஒயின் ஷாப் போய் குடிச்சிட்டு வந்தேன். அவங்க நல்லா தெரியும். அப்ப எது 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தேன், யமுனா எங்க யமுனா எங்க. எங்க ஆயாக்கு உடம்பு சரியில்லாம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க. அந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க, நான் தான் அந்த அம்மா வீட்டுல வரதுக்காக வந்தேன். இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இவன் ஏன் வீட்டுக்கு வரான், நீ என் வீட்டுல வர, என் வீட்டுல இருக்கு தர பொண்ணு தேவைன்னு சொல்லிட்டு தூக்கி எழுதுறதுக்கு விசிறி வச்சுட்டாங்கம்மா. ஆமா, என்ன பண்ணுது, துணி எல்லாம் எடுத்து நடு ரோட்ல நீ வந்து ஒரு பொண்ணை வச்சு அக்கா இருக்குது, அதுக்கு அசிங்கம் இருக்குமா இருக்காது. ஒரு அக்கா வச்சு நான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அப்ப அசிங்கமா இருக்குமா இருக்காதா? அவர் அக்கா மட்டும் தான் இருக்கும் அசிங்கமா. அசிங்கம் இல்லையா? வந்து லவ் மேரேஜ் சண்டை போறதுக்கு வந்தேன். எங்க அம்மா கிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்கு வந்தமா நீங்க. நீ அந்த பேசிட்டு இருக்கும்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு பதிலா பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். காதல் திருமணம் பண்ணிட்டு குடி பழக்கம் அலெக்சாண்டருக்கு இருக்கு தெரிஞ்சும் நம்மளால அவரை தீர்த்து முடியும்னா ஒரு நம்பிக்கையில நீங்க போயிருக்கீங்க. ஆனா கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல குடி பழக்கம் அதிகமாக தான் ஆயிருக்குன்னு தவிர அந்த குடி பழக்கத்தை உங்களால நிறுத்த முடியல. நல்ல திறமைசாலி, நல்ல தொழில் கையில கத்து வச்சிருக்கீங்க, இருந்தாலும் அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியல உங்களால. ஆனா அந்த பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக எந்த முயற்சியும் நீங்க பண்ணல. பண்ணியிருக்கமா? என்ன முயற்சி பண்ணீங்க? இந்த மாதிரி டி அடிக்ஷன் சொல்லிட்டு ஒரு ரோடு வாங்கி கொடுத்தாங்க. சரி. பட் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை. சரிங்க. அலெக்சாண்டர், நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா. எல்லாமே கட் அண்ட் ரைட் இருக்கணும், ஒரு ஆவின் பால் தான் வாங்கணும், பாட்டில் தண்ணி தான் வாங்கணும், சூடு தண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு கொடுக்க, இவ்வளோ பேசுகிறவங்க நீங்கள், படித்தவங்க நீங்கள், டி அடிக்ஷன் சென்டர் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? இல்லை மேம், அது ஆக்சுவலாக வந்து எனக்குள்ளே ஒரு சென்சிட்டிவாக வந்து நான் யோசித்து பார்த்தேன். நம்ம ஒரு வேளை வந்துட்டு நம்ம விட்டுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 days வந்து கம்பல்சரியாக விட்டுலாம், அப்படி ஒரு 3 நாள் ட்ரை பண்ணி பார்ப்போன்ற மாதிரி விட்டு பார்த்தேன் மேடம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 days விட்டதுக்கப்புறம் தான் அந்த கையெல்லாம் இப்படி இழுத்துட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு டாக்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னான்னா, அலெக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு உடனே ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா 75 ஏஜஸ் உள்ள ஒருத்தங்களுக்கு என்ன விவி இருக்குமோ அது வந்து உங்கள் பாடியில் இப்போ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு படிப்படியாக தான் குறைக்க முடியுமே தவிர உங்களால் வந்து உடனே விட முடியாது. டாக்டர் பிரகாரம் நீங்கள் போனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சுதான் உங்களால்? மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு அந்த மாதிரி விட்டுருந்தேன் மேம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது கொஞ்சம் காசு கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி இல்லையே. நீங்க சொன்னீங்களே உலகத்துல என் பெண் குழந்தை பார்க்கும்போது எனக்கு தெய்வமா இருக்கு, அது தாண்டி தான் எல்லாமே சொன்னீங்க. அப்புறம் அந்த பெண் குழந்தை முகம் பார்த்துட்டு எப்படி உங்களால குடிக்க முடியும்? அதே தூக்க முடியல என்னால. அப்பவும் விட முடியலையே உங்களால? அது சாப்பிட்டதும் குழந்தை தூக்க எப்படி? அது நீங்க உங்களை அப்படி ஆக்கிட்டீங்க. நீங்க டாக்டரே சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. எவ்வளவு பேசுறீங்க? குடி கெடுக்கும் தெரியும்ல? தெரியுமா? சொல்லுங்க. அப்புறம் இதுதான் கெடுத்துட்டு இருக்கு. உங்க குழந்தை உங்களால தூக்க முடியலன்னு நீங்களே சொல்றீங்க. ஆமா சொல்றேம்மா, எனக்கு உதவி பண்றது யாருமே இல்லம்மா. என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுல அவங்கள ஹெல்ப் பண்ண முடியல, இவங்க சரி மாமியார் வீட்டுல அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, ஏன்னா ஒரு மூத்த மருமகனா நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பாருங்க, குடும்பத்தை பாப்பேன் நான், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இருமா. உங்களுக்கு சொல்லி காமி இருந்தா வேணுமா இல்ல சொல்லணுமா? எல்லாமே சொல்லு, நிஜம் சொல்லு. ஏன் சொல்லு, பரவாயில்ல. அதுக்காக வந்தீங்க சண்டை போறதுக்காக வந்து சண்டை? நிஜம் சொல்லு, என்ன சொல்றேன் நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் சொல்லு, என்ன பண்ண நான் தேவையில்லாம பேசுவேண்ணா. என்ன விஷயத்துக்காக வந்த அது மட்டும் சொல்லு. என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? எங்க அது மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை ஏதாவது அம்மா கிட்ட போவோம், அம்மா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு அப்படின்னு தானே சொன்னேன். நீ 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதெல்லாம் உங்களை சொல்ல சொன்னாங்களா? இப்போ தெரியணும். இப்போ நீ என்ன பேச முடியுமா? என்ன தெரியும் நீ குப்பைன்னா கலர்னா வந்துட்டு தான் இருக்காது. உன்னை பத்தி நீ சொல்ல, நான் சொல்ல இது ஏன் இதெல்லாம் வேண்டாம். நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? அம்மா கிட்ட ஒரு ஹெல்ப்லெஸ்க்காக வந்திருக்கேன். அவ்வளவுதான். அம்மா உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கேம்மா. எனக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு கொஞ்சம் என் உடம்பு கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. ஏதோ ஒரு சின்ன வேலை ஒண்ணு. ஃபர்ஸ்ட் நீங்க குடி பழக்கத்தை விடணும். ஆமாம்மா, அந்த விடுறதுக்கு அப்புறம் தான் வேலை. ஏன்னா குடி பழக்கம் உடம்பு வந்து முதல்ல பாருங்க. அதுதான்
ஏன்னா அந்த அளவுக்கு குடிச்சு 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 உங்க உடம்பு கெடுத்துட்டீங்க. கண்டிப்பா எந்த அளவுக்கு உங்க லிவர் வேலை செய்யுதுன்னு தெரியல. முதல்ல அதை டெஸ்ட் இல்ல எல்லாம் இது நரம்பு வரலும் போயிடுச்சா மேடம். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஊந்துட்டாரு அப்படியே ஃபிக்ஸ் போல வந்து. அவர் சொல்றாரு 2 பிள்ளைங்களை நீ எப்படிமா காப்பாத்த போற, நரம்பு வரலும் போயிடுச்சு. இவங்க ஃபேமிலி டாக்டர். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வரணும். அந்த முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்க தான் மனசை வைக்கணும். சரி. ஏன்னா நீங்க சொன்னீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது 10th படிக்கும்போது 2 வருஷம் விட்டேன். அப்போ முடியாதது கிடையாது, முடியும். ஆனா என்னன்னா அந்த சாராயம் பாட்டில் பார்க்கும்போது உலகமே உங்களுக்கு இருட்டா இருக்கு. அந்த பாட்டில் மேல மட்டும்தான் ஒரு ஸ்பாட்லைட்டே தெரியுது. அப்படிதான் உங்களை ஆக்கிட்டீங்க நீங்க. கண்டிப்பா. சோ அது எல்லாமே யாரும் வேண்டாம். அந்த குழந்தைங்க முகம் பாருங்க. அந்த நீங்க உங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனிமே பசங்களுக்காக மனைவிக்காக வாழுங்க. அவங்களையும் விட்டுடுங்க. அந்த 2 குழந்தைங்களுக்காக வாழுங்கள. 6 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை. லைஃப் அவங்க தான். அவங்களுக்கு எதுவுமே இல்ல. ஒரு நேரம் பயமா இருக்கும். ஐயோ அதனால தான் எனக்கு எவ்வளவு சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்ன அதுல இருந்து மீண்டு வரலாமா. நான் ஒரே வார்த்தை அவங்ககிட்ட எம்னா சொன்னது அதுதான். அம்மாவை போய் பார்ப்போம். ஏதாவது வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்லெஸ் ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிப்பா டெஃபினட்டா பண்ணுவாங்க. அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்றது தான். ஸோ அதனால உங்களை நம்பி வந்திருக்குமா. எனக்கு அதுக்காக தான் இங்க நீங்க 2 பேரும் வரும்போது கண்டிப்பாக ஒரு தீர்வோட ஒரு நல்ல டிசிஷனோட ஒரு ஹெல்ப் பண்ணி தான் உங்களை அனுப்ப போறோம். அப்படி சும்மா கிடையாது. ஆனா நான் கேட்கிறேன், கல்யாணம் பண்ணும் போது விட்டுறேன் சொன்னீங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் விட்டுறேன் சொன்னீங்க. மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவகிட்ட சொல்லிட்டேன், நான் பயங்கரமா குடிக்கிறவன். நான் ஓப்பனா சொல்லுவேன். ஒயின் ஷாப் பக்கத்துலேயே நிக்க வச்சுட்டு அந்த மாதிரி போய் அந்த மாதிரி பர்த்டேக்கு என்ன பேசி போகும்போது அந்த மாதிரி நிக்க வச்சுட்டு ஒயின் ஷாப் போய் குடிச்சிட்டோம். ஐயோ மேடம் ஏமாத்து இருப்பாருங்க பேச்சு. இருமா நீங்களும் முட்டாளா இருந்திருக்குங்க பாருங்க. அந்த டைம்ல எவர் பண்றது எல்லாமே நல்லா இருக்கும். அதனால அவர் பண்றது எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. உங்களை நிக்க வச்சுட்டு வைன் ஷாப்ல உங்களை வைன் ஷாப் பக்கத்துல நிக்க வச்சுட்டு பாட்டில் வாங்கி குடிச்சாரா? எனக்கு நிம்மதி இல்ல, அதனால நான் குடிக்கிறேன். நீ கூட இருந்தா நான் குடிக்க மாட்டேன்டா. அப்ப நீங்க கூட இருந்தீங்க, அப்போ போய் வைன் ஷாப்புக்கு போனார்ல, கூட தானே இருந்தீங்க. அப்ப உங்க புத்தி எங்க போச்சு? கொஞ்சமா அவர் மட்டும் குறை சொல்றது எனக்கு சொல்லல மேடம். சரி இதுக்கு மேல வந்துட்டோம், எப்படி அசிங்கப்பட்டு போயிடுறது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க. ஆனா வைன் ஷாப் உங்க பர்த்டே அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வைன் ஷாப் பக்கத்துல நிக்க வச்சுட்டு போய் பாட்டில் வாங்கிட்டு குடிச்சாரா இல்லையா? குடிச்சாரு. அப்புறம் அது தெரியும்ல உங்களுக்கு. நீ கூட இருந்தா நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னவன் கூடவே நிக்க வச்சுட்டு உங்களை தனியா விட்டுட்டு போய் குடிச்சிட்டு வராங்க. இல்ல உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குடிக்க மாட்டேன். நீ கூட அந்த கூட இந்த கூட இருக்கிறது சொல்லல மேடம். ஐயோ எப்படிதான் குடிக்கார பேச்சு விடிஞ்சா போச்சு. எங்க வீட்டுல யாராவது குடிகாரங்க இருந்தா தெரிஞ்சிருக்கும் மேடம். குடிகாரங்க எல்லா வீட்லயும் குடிக்காரங்க இருக்கிறதுனால தான் அதை தெரியணுங்கிறது கிடையாது. நமக்குன்னா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. காதலிக்கும் போது அது எல்லாத்தையும் மறைச்சிடும். சுய யோசிக்கிறது புத்தி வராது நமக்கு. லவ் இஸ் பிளைண்ட்னா அதுக்கு இப்படி பிளைண்டா இருக்கக்கூடாது. உங்களையும் நீங்க திட்டணும். எல்லாரும் வீட்டுல சொல்லியிருக்காங்க வேண்டாம், அவரும் சொல்லியிருக்காரு நான் குடிப்பேன் என்ன நம்பாத. அப்படி எல்லாம் சொல்லல. சரி குடிப்பாருன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். நான் குடிய விட்டுருவேன். அப்ப எதுக்கு மேடம் குடிய விட்டுருவேன்? நான் எப்படி நம்பிட்டு போனீங்கன்னா கேக்குறேன். அதினோ மேடம் அதினா மந்திரம் பண்ணானோ. மந்திரம் பண்ணானோ. அப்போ மந்திரம் பண்ணாருன்னா நல்லா இருந்தது. மந்திரம் பண்ணாரு. அந்த மந்திரம் இன்னும் இருக்கிறதுனால தானே இன்னும் இங்கே வந்து எப்படியாவது அவர் திறந்து விடுங்க, நீ என் புருஷனுக்கிட்ட எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க தான் பார்த்துருக்கேன். தவிர நீ என் புருஷன் கூட நான் வாழணும், என் பசங்களை நாங்க எல்லாரும் ஒன்னா வாழணும், எங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு சொல்றது நீங்க முதல்ல வந்திருக்கீங்க. எத்தனை குடி குடும்பங்கள் இங்க வந்திருக்காங்க. ஐயோ நான் பட்டது போதும், என் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழ மாட்டேன். அப்படி இல்ல மேடம். நான் அப்பா இல்லாத நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுதான் சொல்றேன். அந்த மந்திரம் சொன்னீங்கல்ல, அந்த மந்திரம் இன்னும் இருக்கு. ஏதோ மந்திரம் கட்டுவன்ட்டு இது வச்சுட்டு அது வச்சுட்டுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அது எங்க இருக்குன்னு தெரியல மேடம். அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இன்னும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இவர் குடிக்காம இருந்தாருன்னா அம்முக்குட்டி மேல இன்னும் வந்து உயிர் வச்சிருக்கு மேம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல மேம். அவங்களுக்கு யமுனாக்கு உங்க மேல நம்பிக்கை. இவர் குடி பழக்கத்தை விட்டாருன்னா என்னையும் குழந்தைங்களையும் ராணி மாதிரி பாப்பாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அதனால வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை இனிமே நீங்க காப்பாத்தணும். கண்டிப்பா செய்வோம். நீங்க கண்டிப்பா செய்வோம். இப்போ சொல்லுவார் கோட்டர் குடிச்சிட்டு வந்து இங்க சொல்லுவார் உள்ள. இதுக்கப்புறம் டி அடிக்ஷன் சென்டர் போனா தானே தெரியும். ஆமாங்க மேடம். காதல் இருக்கு, அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு. ஆனா அதுவும் சேர்த்து கோபம் மன கஷ்டங்களும் இருக்குதான் செய்யும். குடிப்பழக்கம் அப்படிதான். அந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா கொண்டு வர முடியும். 2 அழகான குழந்தைங்க, 6 வயசு பொண்ணு, 2 வயசுல ஒரு பையன், 2.5 வயசுல ஒரு பையன். அலெக்சாண்டர் நீங்க தெளிவா இருக்கீங்க. கண்டிப்பா. இங்க இருந்து வெளியில வரணும். கண்டிப்பா. இந்த நோயில இருந்து வெளியில வர்றதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அது சொல்றதுக்காக டிஸ்கஸ் பண்றதுக்காக சைக்காலஜிஸ்ட் திருமதி அருணா வந்திருக்காங்க. அருணா
சொல்லுங்க. நீங்க இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே பார்த்துட்டீங்க. பார்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு குடி பழக்கம் சொல்லும்போது அது ஒரு நோய் தான். That is how you ஆமா, look at it. கண்டிப்பா அதை நாங்க நோயின்னு தான் சொல்லுவோம். ரைட். ஸோ அவரும் இந்த பழக்கத்திலேருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறாரு. மனைவிக்கு நம்பிக்கை இருக்க அவர் வந்துருவாரு. ஆனா சில நேரத்துல அந்த சந்தேகங்கள் இது வரைக்கும் விடல. இப்போ அந்த விட்ரால் சிம்டம்ஸ் சொல்லும் போது ரொம்ப அதிகமா இருக்கு. குடி இல்லாம இருக்க முடியல, கை நடுங்குது, கை கால் இழுத்துட்டு வருது, ஒரு ஸ்பேனர் கூட கையில பிடிக்க முடியல. அவரே சொல்றாரு, நான் குடிக்கலைன்னா பசங்களை தூக்க முடியல என்னால. ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாது, கிளாஸ் கூட தூக்க முடியாது. ஓகே. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். சரி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ட்ரக்கு இது எல்லாமே வந்து அடிக்ஷன் அப்படின்னும் போது அது நம்ம நோயின்னு சொல்கிறோம். டெய்லி குடிக்கிறவங்க, எப்பயாவது ஒரு வாட்டி குடிக்கிறவங்க வந்து நம்ம குடி நோயாளின்னு சொல்றது கிடையாது. எப்போ வந்து நம்ம ஒரு குடி நோயாளின்னு சொல்லுவோம்னா, தனக்கும் பிரச்சனை, தன் உடல்நிலைக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் அது ஒரு குடி நோயா மாறுது. குடி நோயாளியா தான் வந்திருக்காரு. ஸோ இப்போ விடணும்னு நினைச்சாலும் அவங்களால விட முடியாது. ஏன்னா அந்த பிரெயின் வந்து ஒன்ஸ் அந்த ஆல்கஹால் உள்ள அடிக்ட் ஆகும் போது கெமிக்கல் இம்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்டுன்னும் போது பயாலஜிக்கலாகவும் சரி, சைக்காலஜிக்கலாகவும் சரி, அதுக்குள்ள அவங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அண்டர் மெடிகேஷன் பிளஸ் கவுன்சிலிங், இது ரெண்டுமே தான் அவருக்கு. ஸோ மெடிகேஷன் பாதினா கவுன்சிலிங் பாதி, இது ரெண்டும் சேர்த்து தான் அவரை வந்து இதுல இருந்து குணப்படுத்தும். அதாவது டி அடிக்ஷன் சென்டரோ ரீஹாப் சென்டரோ அதுக்குள்ள இருந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். ஸோ அங்க வந்து அவங்க கையில எந்த குடியும் கிடைக்க போறதில்ல, ஸ்மோக் பண்ண நம்ம கையில கொடுக்க போறதில்ல, அவங்க பக்கத்துல வைக்க போறதில்ல, அந்த ஸ்மெல் இருக்காது. ஸ்மெல் இருக்காது. ஸோ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம், ஒரு சிப் கொடுப்போம், ஒரு எம்எல் கொடுப்போம், அப்படின்றதெல்லாம் இங்க கிடையாது. ஸோ ஒன்ஸ் உள்ள நம்ம அட்மிஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாமே வந்து டோட்டலா கட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ஷிவரிங், ஸ்வெட்டிங், வேர்த்து போறது, டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், சரியா மோஷன் போகாம இருக்கிறது, ஒரு சிலருக்கு ஹெட் ஏக். கோபம் வருமா? கோபமும் வரும். வயலண்ட் ஆயிடுவாங்களா? வயலண்ட் பிஹேவியர் எப்போ வரும்னா, அது வந்து நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கர் இருக்கு அப்படின்னும் போது, ஏதாவது ஒரு விஷயத்துல யார்கிட்டயாவது அதிக கோபம் இருக்கும் போது அவங்க கிட்ட வேணா அந்த கோபத்தை காமிக்கலாம். ஸோ ஜென்ரலா எல்லாருக்குமே கோபம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி வந்து கோபம் வருது, வீட்டுல ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னும் போதுதான் அவங்க வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வராங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். கோபம் மட்டும் இல்ல, அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது, ஸோ அது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல பேச மாட்டாங்க, வெளியே பேச மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டம்னு வரும்போது வீட்லயே அசிங்கமா பேசுறது, ஒய்ஃபை பேசுறது, அம்மா அப்பாவை பேசுறது, பசங்களை பேசுறது, ஸோ அதை காது கொடுத்து கேட்க முடியல, பக்கத்துல எல்லாம் வந்து கேட்குறாங்க, இல்லை பக்கத்துல இருக்கவங்களையும் பேசுறது, அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது தான் அந்த அட்மிஷன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே அவங்க வராங்க. ஸோ இந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் போது அதை வந்து சைக்காட்ரிஸ்டோட பார்ட், மெடிசன் பார்ட். ஸோ அவங்களும் ஜென்ரல் ஃபிசிஷியனோட பார்ட் வந்து அவங்களோட பிசிக்கல் ப்ராப்ளம், இந்த பிசிக்கல் ஹெல்த் அண்ட் தென் மென்டல் ஹெல்த். ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம வந்து ஆஃப்டர் அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வரும். யாருமே வந்து குடிக்கணும் அப்படின்ற போய் ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா அதை ஆராய்ச்சின்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு தேவை அப்படின்னு வரும்போது இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒன்று மறக்கிறதுக்கோ இல்லை ஒரு வேலைகளை செய்யறதுக்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஆகும் போது அதுக்குள்ள அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், தனிப்பட்ட முறையிலையும் கவுன்சிலிங் உண்டு. 21 நாளுக்கு அப்புறமா ஃபேமிலி கவுன்சிலிங்கும் உண்டு. அதான் சொன்னேன், அவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை. கண்டிப்பா இந்த நோய் வந்து அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் இல்ல, இதை வந்து நாங்க ஒரு குடும்ப நோயின்னு தான் சொல்றோம், குடும்ப சார்ந்த நோயின்னு தான் இதை நாங்க சொல்றோம். ஏன்னா இது வந்து அவங்களால மட்டும் கிடையாது. ஸோ இந்த நோய் வந்து பல காரணங்களால வருது. ஒண்ணு வந்து நம்மளோட சுத்தி இருக்க சூழ்நிலையாலையும் வருது, ஒண்ணு வந்து ஜெனட்டிக்னாலையும் வரும், இன்னொன்னு அவங்களோட தேவைகள், அவங்களோட சைக்காலஜிக்கல் நீட்னாலையும் அவங்களுக்கு இது தேவைப்படுது. ஸோ இந்த 3 காரணங்களும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ள கொண்டு போறது. அலெக்சாண்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அலெக்சாண்டருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். எந்த ஒரு டி அடிக்ஷன்லயாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவரால் வந்து திருப்பியும் பழைய நிலைமையில அவரோட வேலையோ ஒரு குடும்பத்தையோ அவர் பார்க்க முடியும். ஸோ டி அடிக்ஷன் சென்டர் அப்படி சொல்லும்போது குறைஞ்சபட்சம் அந்த ரிலாப்ஸும் ஆகக்கூடாது,
குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 months ஆகுமா? இல்ல மினிமம் 2 months. அதான் ஸோ மினிமம் 2 months சொல்லும்போது அதான் சொன்னேன், ஒரு 3 to 4 months கண்டிப்பாக அந்த ஒரு 4 மாசமாவது நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். முக்கியமானது அலெக்சாண்டர், அந்த ரிலாப்ஸ் சொல்றோம் பாருங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஒரு டிஅடிக்ஷன் சென்டருக்கு போய் ட்ரக் இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கட்டும், எடிக்ஷனுக்கு பழக்கமானவங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் நல்லா இருப்பாங்க. ஆனா மறுபடியும் அதுக்கு பழக்கத்துக்கு ஆளாடுறாங்க. வெரி குட் மேம். இது நிறைய பேர் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க நீங்களே. ஆனா அந்த 3 month நீங்க சொன்ன மாதிரி அடிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு அந்த 3 monthக்கு எந்த அளவுக்கு குடிக்க முடியும் அதை டபுளா வந்து குடிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இன்க்ளூடிங் நான் நிறைய அந்த மாதிரி இவரும் ஐடியா பண்ணி வச்சுன்னு இருக்கிறாரு. நான் சொல்றேன் இல்ல மேம், இது ரியாலிட்டி, ஓப்பனா சொல்றேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். நானே வந்து ஜாயின் பண்ணி நானே கொண்டு போயிட்டு ஒரு சிலர் வந்து விட்டு இருக்கேன். அது உங்க கையில இருக்கு, நீங்க எப்படி பார்க்க போறீங்க. அம்மா ஒரு சின்ன அப்ளிகேஷன் என்ன அங்கதான் கொண்டு போய் இது பண்ணுன்ற மாதிரி கிடையாதுமா. ஜஸ்ட் ஒரு டிஎன்எஸ் ஒரு என்எஸ் போட்டு ஒரு 7 days வந்து தேவையான ட்ரிப்ஸ் எடுத்துட்டு உடம்புல கொஞ்சம் ஸ்டெமினா கொடுத்தாலே போதுமா. அது முடியாது. எவ்வளவு நாள் நீங்க நிறுத்தணும்னு நினைச்சீங்க? ஆமா, இந்த குடியை நிறுத்தணும்னு எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க அப்பா கூட எவ்வளவு ட்ரிப்ஸ் ஏத்துனாரு. எவ்வளவு ட்ரிப்ஸ்மா? ஒரு 200 ஏத்திருப்போம். ஒரு கொஞ்சம் கூட தான் சொல்லுங்க, ஒரு ஆள முடிஞ்சது. அதுக்கப்புறம் கூட நீ விட்டுருக்கலாம்ல. கொஞ்ச நாள் விட்டாரு அப்படியே. எனக்கா ஒரு 2-3 நாள் நீ விட்டுருமா. என் மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நான் சினிமாக்கு போனேன்னா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சினிமாக்கு காசு வாங்கிட்டு போறேன். சொல்லலாம்ல, நிஜம் இது சொல்லலாம். இல்ல இப்போ பிரச்சனைகள் இருக்கு, நீங்க 2 பேரும் இருக்கீங்க, நீங்களும் ஒத்துக்கிறீங்க. எஸ், என்னாலதான் என் குடும்ப வாழ்க்கை. கண்டிப்பா உண்மைமா, அதுல வந்து மாற்றமே இல்லாம. அப்போ இங்க அருணா சொன்ன மாதிரி நீங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அந்த சென்டருக்கு போய் தான் ஆகணும். சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி போயிடுவோம்மா. மேம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 2 குழந்தை வச்சிருக்காங்க. சொன்னீங்களா வந்து அவங்க மேம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பிள்ளை ஸ்கூல் போகுது. சின்ன கை குழந்தை இருக்கு. இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பிள்ளையை பாத்துக்கணும். அந்த குழந்தை உங்க மாமியார் இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. ஏன் உங்க வீட்டுல பாத்துக்குவாங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்ல அவங்க ஓகே என்ன சொல்லுங்க. அவங்க ஓகே என்ன சொல்லுங்க மேம். இல்ல அதான் சொல்றேன். இல்ல அவங்கள விட்டுடுங்க, நான் உங்க வீட்டை பத்தி பேசுறேன். வீட்டுல தான் மேம் சொல்றேன். உங்க வீட்டுல 2 வயசு குழந்தை பாத்துக்குவாங்களா? பாத்துக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அப்போ எங்க விடுவீங்க? நான் தான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். அப்போ நீங்க பாத்துக்கணும்ல, நீங்க முதல்ல உங்களை பாத்துக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பாத்துக்கிறத பத்தி பேசுவோம். சரிம்மா. முதல்ல நீங்க குழந்தை உதவி பண்றது அப்புறம், முதல்ல உங்களுக்கு உதவி தேவைப்படுது. அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா என் குழந்தை யார் பாத்துக்குவோம், அதனாலதான் நான் போக மாட்டேன், நான் வீட்டுல இருக்கேன். அப்புறம் மறுபடியும் அது குடிக்கிறதுக்கு எனக்கு என்னால நிறுத்த முடியல. ஒரு காரணம் தேடாதீங்க. முதல்ல உங்களுக்கு உதவி தேவைப்படுது. நீங்க ஒரு ஃபிளைட்ல போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு எமர்ஜென்சினா ஆக்சிஜன் மாஸ்க் கீழே விழும். அந்த முதல்ல நீங்க உங்களுக்கு வைங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க நல்லா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும். இப்ப கூட நான் போயிடலாம் மேடம், இவரை விட்டு எப்படி எல்லாம் ஒரு அன்பா பேசணும், இந்த நிலைமையில விட்டு போக கூடாதுன்ற ஒரு சின்ன இது மேடம். அதுதான் மேல நீங்க மத்தவங்களுக்கு உதவி அப்புறம் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு உதவி தேவைப்படுது. உங்களை நீங்க சரிப்படுத்துங்க, உங்களை நீங்க ஸ்டெடியா பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ண முடியும். நீங்க சொல்றீங்க குடிக்கலைன்னா குழந்தை தூக்க முடியல, குடிக்காம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? தூக்க முடியுதா உங்களால குழந்தை? இப்ப லைட்டா மத்தியானம் போட்டு தான் வந்திருக்குறாரு, அந்த வகார முடியுது. நிஜம் சொல்லணும்ல, அவங்கதான் மேடம் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல நான் பார்த்தேன். இல்ல நான் சொல்றேன், அப்போ எமர்ஜென்சில என்ன பண்ணீங்க? அந்த குழந்தை தூக்க முடியல. நிஜம் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். உண்மைதமா சொல்றேன், நான் பொய்யாம சொல்லிட்டேன். நான் சொல்றேன், குழந்தை தூக்க முடியுதா உங்களால? இல்ல வைக்க சொல்லுங்க மேடம், 2 கை. அத பார்த்தேன் நானு, உங்களுக்கே தெரியுது. அப்ப முதல்ல உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ முதல்ல அது சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு யோசிங்க. குழந்தை பத்தி நீங்க இவ்வளவு நாள் அக்கறை வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டீங்க. குழந்தை மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு, ஆனா அது உங்களால முடியல. அது உண்மையான அக்கறை இருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. இப்பாவது குழந்தைங்க மேல உண்மையான அக்கறை, உங்களுக்கு அன்பு, ஒரு தந்தைங்கிறது முறையில உண்மையில பசங்க மேல அந்த அக்கறை இருக்கு, அந்த அன்பு இருக்கு அப்படின்னா முதல்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிட்டு அந்த நோயிலிருந்து வெளியில வாங்க, அதுக்கப்புறம் மத்தது பார்ப்போம். குழந்தை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க அக்கா இருக்காங்க பாத்துக்குவாங்க, கிரஷ் நிறைய இருக்கு அங்க பாத்துக்குவாங்க, வேலை முடிச்ச உடனே குழந்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? 2.5 வயசு இருக்குல்ல, 2 நாள் போனதுக்கு ஒரே ஜுரம் மேடம். இப்போ ஜுரத்துல தான் இல்ல அது இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் நாங்க உதவி பண்றதுக்கு தயார். கிரஷ் தேடணுமா, நாங்க உதவி பண்றோம். நீங்க டிஅடிக்ஷன் சென்டருக்கு போகணுமா, கரெக்டான டிஅடிக்ஷன் சென்டர் எது அதை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரி.
கவுன்சிலிங் உங்க 2 பேருக்கு தேவை, உங்க குடும்பத்துக்கு கவுன்சிலிங் தேவைன்னா அந்த கவுன்சிலரும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். சரிங்க. எல்லாமே பண்றோம். அருணாவே இருக்காங்க, அவங்கள மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கும்போது ஈஸியான விஷயம் உங்களுக்கு. ஆனா நீங்க முடிவு பண்ணணும், நான் இந்த நோயிலிருந்து குணமடைந்து திரும்பி வரணுமா வேண்டாமா? கண்டிப்பாம்மா வரணுமா. அவ்வளவுதான். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. மேடம் டாக்டர் சொல்றாரு அவள்தான் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அது உங்களுக்கே தெரியும். நீங்க இப்ப சொல்றீங்க அவங்க வேலைக்கு போனா குழந்தைங்க யார் பாத்துக்கிறது? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க மனைவி 2 குழந்தைங்க யார் பாத்துக்கிறது? முதல்ல அதை யோசிங்க. சொல்றாரு மேடம், இன்னும் நான் 1 வருஷம் கூட இருக்க மாட்டேன். அவள் தான் நான் அவள் தான் 1 மாசம் இருப்பேன்னா பாரு, அவள் தான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. குழந்தைங்களை வச்சு நீ என்னதான் பண்ண புரியும்? காதலிச்சு திருமணம் பண்ணி இதுதான் உங்களுக்கு நீங்க கொடுக்கறது. மேடம் நான் தான் உண்மையான அன்பு வச்சிருந்துக்கிறேன். இவர் சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணிருக்கிறார். திடீர்னு வந்து நான் மாட்டிக்கினேன் பள்ளத்துல, வந்து தெரிஞ்ச வந்து அப்படியே ஊன்ட்டேன். என்ன மயக்கம்? அதான் மந்திரம் பண்ணிட்டாரு. முட்டை மந்திரமாமா. ரைட். சோ அருணா, ஐ திங்க் டெஃபினட்டா அவருக்கு ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு போய் தான் ஆகணும். கவுன்சிலிங் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி கவுன்சிலிங் தேவைப்படுது. கண்டிப்பா. சோ எல்லாமே நீங்க பண்ணணும். நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஒரு உதவி கேட்டு வந்தீங்க. அந்த உதவி நீங்க கேட்டது இதுதான். ஏன்னா எப்படியாவது இந்த பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வாங்க, அதுக்கு எல்லா உதவி நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா நீங்க மனசு வைக்கணும், இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வருவேன், இந்த நோயிலிருந்து குணமடைந்து திரும்பி வீட்டுக்கு போவேன், என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புள்ள தந்தையாக நான் இருப்பேன், என் காதல் மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக நான் இருப்பேன். இப்போ இருக்கிற விட அவ்வளவு பயங்கரமா இருக்குது மேடம். கேட்டு பாருங்க, அவரை அப்படியே மண்ணு கொட்டும் மேடம். 1 by 1 போவோம், 1 by 1 போவோம். எந்த நேரம் எப்படி வீடுமோன்னு பயந்துட்டு இருக்கோம். இல்ல 1 by 1 போவோம். யமுனா, முதல்ல அவர் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்தாதான் எல்லாமே சரியாகும். முதல்ல அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரட்டும். அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்தாதான் அவர் வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனாதான் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியும். வீட்டுக்கு சம்பாதிச்சு கொண்டு வர அளவுக்கு வந்துட்டாருன்னா அப்பதான் நீங்க வீடு பார்த்துட்டு வேற வீடு சீக்கிரம் வந்தாதான் மேடம். ஏன்னா அவர் வரதுக்குள்ள நாங்க இருந்து வந்து சேர்த்தாலும் சேர்த்துருவோம். அவர் வர நேரத்துக்கு நாங்க இல்லாத போயிட போறோம். அப்புறம் நல்லா ஆயிட்டு. சோ கிளியர் டி அடிக்ஷன் சென்டருக்கு? எஸ் மேம். ஷூர் மேம். ரெடி? சத்தியம் பண்ணி கொடுங்க மனைவிக்கு டி அடிக்ஷன். நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்றேன்மா. சத்தியம் சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி அவருக்கு தெரியுமா? சரி சரி. 6 வருஷம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. 6 வருஷம் சக்கரை பொங்கல் தானே சாப்பிட்டுட்டு இருக்க நீ. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் காதலிச்ச? 2 வருஷம். அப்புறம் 8 வருஷம் சக்கரை பொங்கலுக்கு சாப்பிடாம தயிர் சாதமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ எங்க முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் சரி என்னம்மா அம்மா கேக்குறாங்க. நீங்க தான் சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் சொல்றேன்மா, நான் போறது ஓகேமா. அவங்க சொல்ல போறாங்க. இல்லம்மா 6 மாசம் நான் உள்ள ஓகேமா. இல்ல அவங்க வீட்ல எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேக்குறேன். அவங்க வீட்ல இல்லம்மா. ஓகேமா. நீ போயிட்டு நான் உயிரோட இருந்தா எனக்கு போதும். நீ சம்பாரிச்சு போடலன்னா கூட பரவாயில்ல, நான் சாப்பாடு போடுறேன். வரல மேம் கேட்டுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஒரு பிள்ளைங்க ஒரு அப்பா தேவை மேடம் சொல்றாங்க. அததான் இப்போ சொல்றாரு, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமாக நீ டி அடிக்ஷன் போயிட்டு வருவேன். போயிட்டு வருவா. போயிட்டு வா. சரி கொடுங்க அம்மா, என்ன சைன் பண்றேன். கை வச்சிட்டு சத்தியம் போடுங்க. கொடு, பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணுங்க. டி அடிக்ஷன் போயிட்டாரு. சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றல, சத்தியம் தான் பண்ணி இருக்குது. அம்மா தான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை சத்தியம் இதோட? எத்தனை முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்திருக்கோம். என் புருஷனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, அங்கிருந்து அவர் காப்பாத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேருங்க, எனக்கு என் புருஷன் வேணும், பசங்களுக்கு அப்பா வேணும் சொல்ற ஒரு மனைவி இன்னைக்குதான் பாக்குறேன். என்ன கொடுமைப்படுத்தினாலும், எனக்கு காதலிச்சு திருமணம் பண்ணி ஏமாத்தினாலும் பரவாயில்ல, அவர் மேல நான் காதல் வச்சிருக்கேன். எல்லாமே சொல்லுவாங்க. என்ன மந்திரம் பண்ணாருன்னு தெரியல, ஆனா இந்த மந்திரத்துல இன்னும் மாயமாக அவர் பின்னாடி. இதனால அவர் பின்னாடி இன்னும் சுத்திட்டு இருக்கீங்க. காதல் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கூடவே வர்றது ஒரு முக்கியமான விஷயம், நம்பிக்கை. வாழ்க்கை எப்படி போனாலும் அந்த காதல் இருக்கிற வரைக்கும் எங்கேயோ ஒரு ஓரத்துல என்ன கோபம் இருந்தாலும் அந்த நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவி ஒரு உறவு அப்படிதான். அலெக்சாண்டர், அந்த நம்பிக்கை நீங்க காப்பாத்துவீங்கன்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப கூட விட்டு போற மனசு இல்ல மேடம். இந்த மாதிரி அதுதான் சொன்னேன், அந்த நம்பிக்கை தான் சொன்னேன் நானு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒவ்வொரு முறையும் சொல்வேன். மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை